Bye-bye. Thank you, Sir. Thank you so much. Valuable time. Next, I would like to hear from each and one of you. Please start introduction for yourself and share your feedback on the class. உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த முடிக்க கிளாஸ் நடத்தி இருக்கிறோம். மீனாட்சி ஹலோ ஹரிணி கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே 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 ஓகே. ஸோ குட் ஈவினிங்ண்ணா. ஹலோ அண்ணா கேக்குதா? எனக்கு எதுவுமே கேக்குதா? ஹலோ 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 நந்தினி கேக்குதுமா? Good evening now. Myself Nandini. சொல்லுங்க. I'm currently pursuing second year CSE at New Prince Sri Bhavani College of Engineering and Technology. First of all, thanks for giving this opportunity, Anna. நிறைய கத்துக்கிட்டேன் அந்த கிளாஸ்ல, நிறைய நியூ வேர்ட்ஸ் கத்துக்கிட்டேன். கான்ஃபிடென்ட்டா நிறைய புரியலன்னா வீடியோமா வீடியோவா? நிறைய கத்துக்கிட்டேன். நிறைய நியூ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய கத்துக்கிட்டேன். தென் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் முன்ன இருந்ததை விட இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அது கத்துருந்துருக்கேன். அண்ட் தென் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் நான். தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ so much மா. நெக்ஸ்ட் ரித்திகா இருக்கீங்களா? ரித்திகா நெக்ஸ்ட் யார் வரீங்க? சீக்கிரம். அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த கிளாஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க முதல் விஷயம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன வந்து டிஸ்அட்வான்டேஜா இருந்தது, ஓகேங்களா? ஆன்லைன் கிளாஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல மோஸ்ட்லி நம்ம எதை இம்ப்ரூவ் பண்ணலாம், ஃபியூச்சர்ல வரக்கூடிய அப்கமிங் பேட்சஸ்ல நம்ம எதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு சஜஷன் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? Hello, myself Kritika. Hello. கேக்குதா? Hello everyone. Myself Kritika. I'm a second year BCA student at AMC College. Right now, my focus is on to complete an internship to gain practical knowledge. In this session, I learned basic grammar rules, which help me to improve my English. That's all. Thank you, Anna.
Thank you so much, ma. நெக்ஸ்ட் நீங்க ஆகாஷ், கோபிகா, கலைச்செல்வி, கார்த்திக் கிருஷ்ணா எல்லாருமே இன்ட்ரோ கொடுக்கணும் அட்டெண்டன்ஸ்க்கு. அண்ணா சொல்லுங்க, யார் நேம் சொல்லுங்க. கலைச்செல்வி. சொல்லுங்கம்மா. myself Kalichilvina. I am currently pursuing second year BCA degree in National College. ஓகே, இங்க இது கிளாஸ் Please வந்து ரொம்ப இன்டராக்டிவா இருக்கவும் டெய்லி எங்கேஜிங்கா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கத்துக்கிட்டு டவுட் கேட்டா அவங்க சொல்லி தராங்க. அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இன்டராக்டிவா இருக்கனால. இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுது? நம்ம டாஸ்க் நிறைய கொடுத்துருக்கோம். வீக்லி மாதிரி டாஸ்க் மேல கொடுக்குறோம், கிளாஸ் வீக்லி செக்ஷன் வைக்கிறோம். எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது? அப்படியெல்லாம் இதுல நான் டாஸ்க்கும் டெய்லி குடுக்குறாங்க. அது இன்டராக்டிவாவும் இருக்கனால கேட்கவும் முடியுது. நாங்க ஏதாவது சிச்சுவேஷன்ல முடியலன்னா லெட்டர் கொடுத்தா அதுக்கும் பெர்மிஷன் குடுக்குறாங்க. எதுவும் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ்லாம் இல்ல. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். Thank you. நெக்ஸ்ட் யார் வரீங்க? கோபா, ஹரிணி, கார்த்திக் கிருஷ்ணா, சீக்கிரம்ப்பா. அண்ணா கேக்குதாண்ணா? சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கண்டினியூ. என் பேர் வந்து ஆகாஷ். கரண்டா பிகாம் செகண்ட் இயர் வந்து திருச்சி நேஷனல் காலேஜில் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்அட்வான்டேஜ்னு எதுவும் குரூப்பில் இல்லைண்ணா. ஃபுல்லாகவே வந்து ஆக்டிவாகவே தான் வச்சுருக்காங்க. டாஸ்க் ஒன்றும் பண்ணல அப்படின்னா நம்ம அது பண்ணலன்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்குறாங்க. கிளாஸஸும் அதே மாதிரியே இன்ட்ரெஸ்டாக போகுதுண்ணா. மற்ற கிளாஸ் மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் டைம் போகிறதே தெரில, டக் டக்குன்னு போயிடுது. நம்ம கேட்குறதும் ஈஸியாக நம்ம கேட்டுக்கலாம், டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கலாம்ண்ணா. சொல்லுவாங்க தெரிஞ்சதுமே இல்லைண்ணா. ஹலோ கேக்குதா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்க மியூட்ல ஒன்றும் இருக்கீங்க இல்லைண்ணா. ஆனா ஆகாஷ். சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ண. தேங்க்யூ. வரீங்க ஸ்ரீலக்ஷ்மி. Aina. Hello everyone. It's my pleasure. அண்ணா எனக்கு இங்க மழை பெய்யறனால கரண்ட் இல்ல. வீடியோ ஓகே கேரி. ஓகேமா கேரி. Hello everyone. I'm Srilakshmi. It's my pleasure to introduce myself today. I'm from Erode. I'm currently pursuing my first year bachelor's degree in civil engineering at Konga Engineering College, Erode. I completed my schooling at Kalimahal Kalvi Nilayam with 80% of HSC and 91.6% of SSLC. Thank you. அண்ணா இந்த கோர்ஸ்ல எனக்கு எல்லாமே இன்டராக்டிவா இருந்ததுனால ஓகேவா தானே இருந்துச்சு. எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸ்ரீலக்ஷ்மி? இன்னும் பெட்டரா என்ன பண்ணலாம்? அப்பிங் பேட்சஸ் இதை எடுத்துட்டு போகலாம், இல்ல உங்களுக்கு எது வேணும்னு தோணுச்சு? இன்னும் எதை எடுத்துட்டு போயிருக்கலாம்னு தோணுச்சு? எனக்கு எல்லாமே ஓகேவா தானே இருந்துச்சு. ஓகே தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் யார் வரீங்க? ஹரிணி, கோப், கார்த்திக் கிருஷ்ணா வாங்க. ஹாய்ண்ணா. எஸ். ஹாய்ண்ணா, நான் கார்த்திக் கிருஷ்ணா. ஸோ கரண்ட்லி ஐ எம் பர்சிங் மை செகண்ட் இயர் இன் சிஇடி காலேஜ். ஓகே கேரி ஆன். ஓகேண்ணா. L1 செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுண்ணா. ஆக்சுவலாக ஸ்கூலில் வந்து நம்ம நிறையா கற்றுட்டு இருப்போம், பட் இங்கிலீஷ் தானே அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுருப்போம். பட் இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படிலாம் நம்ம ஓவர் கம் இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கிறது, ஆல்சோ என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம இன்னொருத்தங்க கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, லைக் கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம இன்னொருத்தங்க கூட நல்லா போல்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூண்ணா. ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட்ப்பா
Hi everyone, I'm Harni Yes. from Tanjavur. Currently, I'm pursuing second year BTech Food Technology in Dhanlakshmi Srinivasan Engineering College. In GHF, I am part of Gurukula management team and serving as a PO of L2 and L3. L1 எனக்கு நார்மலா இங்கிலீஷ் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் படிச்சிருக்கேன். இப்போ இந்த செஷன் மூலியமா நான் வந்துட்டு எல்லா இங்கிலீஷ் ரூல்ஸையுமே கத்துக்கிட்டேன். அப்புறம் விஜய் அண்ணா சொன்ன அந்த டைரி ப்ராசஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா அதை என்னாலதான் நான் ஃபாலோ பண்ண முடியல. இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ பிளஸ் எக்ஸாம்ஸ் இருந்ததுனால அதை ஃபாலோ பண்ண முடியல. இதுக்கப்புறம் நான் அதை கரெக்டா ஃபாலோ பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்ப்பா கோபிகா. அண்ணா. சரஸ்வதி. எஸ். Hi, Hi, Anna. myself, I'm Saraswati. I'm currently pursuing at second year BTech ADS at Annai Velangandi College. எனக்கு இந்த செஷன் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப ஈஸியா இருந்ததுண்ணா. அண்ணா ஒரு டாஸ்க் கொடுக்கும் போதும் அதை அப்பப்போ முடிச்சிடுறேன். பட் சில டைம் கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. டெய்லி கான்வர்சேஷன் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதே நிறைய கிராமர் மிஸ்டேக் வருது. நான் இப்போ ட்ரை பண்ணும் போதும் பட் நான் ஸ்டில் ஐம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் இங்கிலீஷ்ல பேசவே. எனக்கு இந்த குரூப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நான் L1. ஓகேம்மா, என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மியூட் இருக்குப்பா. குரூப்ல வந்து நாங்க தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கணும்னா. ஏன்னா எப்படி சொல்றது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா நாங்க கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படின்ட்டு தோணுதுண்ணா. நாங்க வந்து நிறைய எஃபெக்ட் பண்ணும் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறோம்ண்ணா. ஓகே. நெக்ஸ்ட் சுபாஷினி பாஷ், சோபனா, சகி, பப்ரன், நந்தினி. அடுத்து வாங்க சீக்கிரம். நான் சொல்லுவானா? எஸ் மணிகண்டன். Hello everyone, my name is Manikandan. I'm originally from Madurai. I'm currently pursuing my BE Mechanical Engineering at Rajasthan Engineering College, Chennai. I'm interested in mechanical department, so I had to this. And next, my hobbies are doing new things to learn something, and then cooking. Then our L1 basic English is was very nice. I missed some classes. எஸ் பா ப்ளீஸ். இல்ல மியூட்ல இருக்கீங்க. ஓகே. I missed some classes in L1 English. I will do it better in L2 English. You gave me a hope to speak English and vocabulary in English. Thank you. கோபிகா, Hi Anna, சகி. எஸ். I'm Gopika. I'm passing currently second year in National College Trichy. எனக்கு வந்து இந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இப்போ வந்து டெய்லி கான்வர்சேஷன்ல இப்போ சேட்டிங்கோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுறப்ப கொஞ்சம் இங்கிலீஷ்ல வந்து அந்த ஒரு டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணா L1 செக்ஷன். சூப்பர்மா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நீ பேசலப்பா. அவிஷ் வாங்க. சகி வாங்க. ரக்ஷ்மி. Hi Anna, hi everyone. My name is Sahi. I currently studying B.Pharm at Kasturba Gandhi Pharmacy College. I am in my final year. Actually வந்து இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்லாம் வந்துட்டு என்னோட கான்ஃபிடென்ட்டை வந்து அதிகப்படுத்துச்சேன்னா தென் ப்ரொனவுன்சியேஷன், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இதெல்லாம் நான் நிறையவே கற்றுக்கிட்டேன்.
அதுக்கு வந்து என்னோட டியூட்டர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். நான் இம்ப்ரூவ் பண்றதுல இதுல நாங்க தான் கத்துக்கணும். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் யார் வரீங்கப்பா? ரக்ஷினி, பவித்ரன், சோபனா, ஸ்ரீகீர்த்தனா. ஹலோ அண்ணா. எஸ் அண்ணா கேக்குதா? எஸ் Hello. I'm Shobana can Diva. please. I'm currently pursuing BCom second year at National College Trichy. இந்த செஷன் ரொம்பவே இன்ட்ராக்டிவா இருக்கும் அண்ணா. எல்லா டாஸ்க் கொடுக்கறது அடுத்தடுத்து பண்ணிட்டே இருப்போம். ஒரு பிரேக்கே விடாம அது கண்டினியூஸா இருந்துச்சு. ஆஹ் இது விஜய் அண்ணா நடத்தின செஷனுமே நல்லா இன்ட்ராக்டிவா இருக்கும். நாங்க தான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படின்னு தோணுது. ஒரு சில கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா கூட அதை அட்டன் பண்ணிருக்கலாமே, ஏதாவது ஒரு ரீசன்னால போயிருக்கோம். அது ரொம்ப இதா இருந்துச்சு. அப்புறம் ரெக்கார்டட் செஷன் மூலமா பார்த்தனால ஓகே தான் அண்ணா. இதுவும் இம்ப்ரூவ் பண்றதுக்குனால இதுவே நல்லா இருந்துச்சு இந்த செஷன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வாங்கப்பா. விஜயலட்சுமி, சுபாஷினி, சுபாஷ்ராஜ், அண்ணா நான் சொல்றேண்ணா. பவீஸ்வரன். ப்ளீஸ். I am Krishika from Trichy, currently pursuing second year BCA at National College. இந்த செஷன்ல வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ்க்கு வந்து மீனிங்லாம் கத்துக்கிட்டோம்னா இம்ப்ரூவ் பண்றதுலாம் எதுவும் இல்லைண்ணா. இல்ல நம்ம இந்த செக்ஷனை வேற எந்த மாதிரி எடுத்துட்டு போலாம்னு அவங்க கேட்கிறேன். நம்ம இந்த டாஸ்க் கொடுக்குறோம் டெய்லி, அப்புறம் நம்ம செக்ஷன் வைக்கிறோம். வேற எந்த மாதிரிலாம் பெஸ்டா எடுத்துட்டு போலாம்னு கேட்கிறேன். எதெல்லாம் உங்களுக்கு பண்ணியிருந்தா இன்னும் உங்களுக்கு பெஸ்டா இருந்திருக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. நாங்க தான் வந்துட்டு கரெக்டா சொன்ன டைமுக்கு வந்து டாஸ்க்லாம் சப்மிட் பண்ணாம இருந்தோம், லேட் ஆக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் கரெக்டா நாங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. தேங்க்யூமா, தேங்க்யூ. அடுத்து யார் பேசலப்பா? பேசாதவங்க வாங்க. ஹலோ. விஜயலட்சுமி, சுபாஷினி, சுபாஷ், ஸ்ரீகீர்த்தனா, பவித்ரன், ஹரிணி பேசிட்டல? பேசிட்டேனா? ஓகே ஓகே. அண்ணா நான் பேசுவா? விஜயலட்சுமி. எஸ் யார்? அண்ணா I'm Subhashini from Ponnamaravadi. I'm ஓகே ஓகே. studying BPharm in Indira Ganesan College. நான் வந்து முன்னாடி வந்து எனக்கு கிராமர் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரொம்ப அவ்வளவா இல்ல. முன்னாடி வந்து ஆப்போசிட்ல உள்ளவங்க பேசுறதுதான் புரியும். அவங்களுக்கு திரும்ப ரிப்ளை எப்படி பண்றதுன்னு தெரியாது. இப்போ பண்ண கத்துக்கிட்டேன் எப்படி ரிப்ளை பண்றது அப்படிங்கறத. ஓகே ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் விஜயலட்சுமி, சுபாஷ், பவீஸ்வரன், ஹரிணி. இந்த பேசாதவங்க நேம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. விஜயலட்சுமி. கேக்குதாண்ணா? எஸ் ப்ளீஸ். ஹாய் ஐ எம் சுபாஷ் ஃப்ரம் தஞ்சாவூர்ண்ணா. கரண்ட்லி பிஎஸ்சி ஓடிஐடி தேர்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ இன்டர்ன்ஷிப் பண்றேண்ணா மதுரையில. ஹலோ. டிஸ்அட்வான்டேஜ்னு எதுவும் இல்லைண்ணா. நம்ம அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா எல்லாமே நல்லா தானே இருக்கு. ஆனா கிளாஸஸ்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்மள பேரை சொல்லி கொஞ்சம் கேட்டோம்னா கொஞ்சம் இன்ட்ராக்ஷனா இருக்கும்ண்ணா. ஓகே ஓகே. ஏன்னா சில பேர் வந்து ஆன்சர்ஸ் எதுவுமே பண்ணாம இருக்கும், அப்படியே அமைதியா சைலண்டா போற மாதிரி இருக்குண்ணா. சில கிளாஸஸ் மட்டும் திடீர்னு ஒருத்தவங்க நேம் சொல்லி சில 3 கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் இன்ட்ராக்ஷனா இருக்கும் இன்னும். அவ்வளவுதாண்ணா. ஓகே ஓகே சூப்பர். வேற ஒண்ணும் இல்லைண்ணா. மற்றபடி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நாங்க தானே கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி வேற எதுவும் இல்லைண்ணா. தேங்க்யூ. ஈஸ்வரன்.
பேசிட்டீங்க. நம்ம நீங்க பேசுறது கேட்கவே மாட்டீங்களா? ஹலோ, யாருப்பா? நீங்க யாரு பேசுறது ரொம்ப பேசுங்க, சொல்லு. கேக்குது. கேக்குதாப்பா? ஹலோ, ஆனா உங்க வாய்ஸ் லைட்டா பிரேக் ஆகுதுண்ணா. இப்ப கேக்குதா? பிரேக் கேக்குதாம்மா? ஆகி இப்போ ஓகே. அண்ணா நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். இப்போ ஓகேல? புரியலண்ணா. ஓகே, நீங்க பேர் சொல்லுங்கம்மா. அவங்க ஸ்ரீ நேம் கீர்த்தனா சொல்லுங்க. தேவி. ஸ்ரீ கீர்த்தனா தேவி. ஓகே, கீர்த்தனா தேவி சொல்லுங்க. உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க நம்ம செக்ஷன் பத்தி. நம்ம ஒரு 4 மந்த் மேல செக்ஷன் வச்சிருக்கிறோம். என்ன இருந்தது, உங்களுடைய எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் வேற? ஓகேண்ணா. I'm Sri Kirtana Devi. I'm currently pursuing second year BE. சொல்லுங்க. இல்லண்ணா கொஞ்சம் சாரி என்னாச்சு? டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சுண்ணா. ஸ்டாப் ஆகக்கூடாது. எல்லாரும் பேசுனாங்கல்ல, நீங்க ஓன் லாங்குவேஜ்லயே பேசுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க, நம்ம கிளாஸ் இருந்துச்சுன்னு சொல்லுங்க, என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்க. கிளாஸ் எல்லாம் நல்லா தானே போச்சு. எனக்கு என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா, நாங்க டாஸ்க்ல சென்ட் பண்றோம் இல்லைன்னா எழுதி முடிச்சுட்டு அது எஸ்மா. வந்து நான் வந்து இத்தனை இது வரைக்கும் ஒரு 15 டாஸ்க் எடுத்துட்டு அமைச்சிருப்பேன். ஆனா அதுல வந்து ஒரு 2-3 மட்டும் தான் எனக்கு கரெக்ஷன் பண்ணிருப்பாங்க. என்ன மிஸ்டேக்ன்ட்டு எனக்கே தெரியல. எல்லாம் கரெக்டானு எனக்கு தெரியல. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் நீங்க குரூப்ல கேட்டீங்களா? நான் ஏன் மத்த கேட்டிருக்கேன். டாப் எனக்கு கேட்டீங்களா? நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்திருக்குமான்றது தெரியல. ஆனா கரெக்டா இல்லையான்னு தெரியல. ஆனா நாங்க எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் அமைச்சிருப்பேன். ஆனா அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிராபேக் மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா, மத்தபடி ரொம்ப குட் தானே. நாங்க அமைச்சிட்டு இருந்தா கண்டினியூஸா கனெக்ட்ல இருந்தா இப்போ ஓரளவுக்கு ஃப்ளூயண்டா கொஞ்சம் பயம் இல்லாம பேசுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகேமா. ஓகே. சோ நான் இப்போ ஆடியோல இருக்கேன். என்னோட வாய்ஸ் கேக்குதா? இப்போ கேக்குதுண்ணா. ஓகேமா. சோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு நம்ம 2 ஃபைனல் எக்ஸாம் நடக்க போகுது. சோ அதோட ரிசல்ட் வந்து ஒரு 1 வீக்ல வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து நீங்க இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஸ்டேஜ். ஓகேவா? இன்னும் நம்ம ஜிஹெச்எஃப்ல 2 லெவல் இருக்கு. L2, L3. ஓகேவா? L2னா டேபிள் டாபிக், L3னா ஜிடி குரூப் டிஸ்கஷன். ஓகே, ஃபைனல் லெவல். சோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ஃபைனல் எக்ஸாம் நாளைக்கு வந்து ஒரு 45 மார்க்ஸுக்கு ஒரு 45 கொஸ்டின்ஸ் இருக்குதுல. அந்த எக்ஸாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? உங்களுக்கு ஒரு அண்ணா இல்லையா, ஒரு பேசிக் கிராமர்னு சொல்லி. சோ அந்த இருக்கக்கூடிய சிலபஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கிளாஸ் எடுத்தோம். சோ அதை ஃபாலோ பண்ணி தான் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாமும் இருக்கும். ஓகேங்களா? சோ டென்சஸ் வந்து அதிகமா இருக்கும். அதனால நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் டென்சஸ்ல. பேசிக்ல இருந்து எல்லாமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த எக்ஸாம்ல ஒரு பாஸ் மார்க் வாங்குறவங்க, ஓகேவா, இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றவங்க நெக்ஸ்ட் L2க்கு மூவ் பண்ணுவாங்க. L2னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், டேபிள் டாபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குரூப்ல ஒரு கிரியேட்டிவா நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு டாபிக் நம்ம கொடுப்பாங்க. அந்த டாபிக்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாய்ஸ் நோட்டா பேசி அவங்களுக்கு அனுப்பணும். இப்போ ஸ்ரீகர் தேவி சொன்னாங்கல்ல, எனக்கு வந்து பேசும்போது டக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த விஷயத்த உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக, உங்களுக்கு கிராமர் கொஞ்சம் நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், என் காலேஜ்ல கூட நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம இங்கிலீஷ் படிச்சிருக்கோம் இல்லையா? சோ நமக்கு கிராமர் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இங்கிலீஷ் நம்ம புரிஞ்சுக்க தெரியும். ஆனா நமக்கு பேசுறதுதான் கஷ்டம். அந்த உங்களை பேச வைக்கக்கூடிய அந்த 2 லெவல் தான் L2 and L3. ஓகேங்களா? L2 மூவ் ஆயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க பேசி அனுப்பணும் அந்த குரூப்ல. சோ அப்ப பேச பேச உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளூயன்சி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வந்துரும். அப்போ ஜிடி போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? சடனா ஒரு டாபிக் உங்களோட பேச சொன்னா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓனா நீங்க தமிழ்ல பேசுற மாதிரி இங்கிலீஷ்ல பேசுவீங்க. ஓகேங்களா? சோ ஒரு முக்கியமான ஒரு லெவல் இதுக்கப்புறம் நீங்க இருக்க போற லெவல் L2 and L3. ஓகேவா?
ஸோ L1ங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான லெவல். நீங்க டாஸ்க் பண்ணீங்க, கிளாஸ் வீக்லி செக்ஷன் அட்டன் பண்ணீங்க. பட் இதுக்கப்புறம் நீங்க ஓனா நீங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் L2 அண்ட் L3 உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? அங்க வந்து உங்களை வந்து புஷ் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்களா தான் என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க தான் ஆர்வத்தோட வந்து கலந்துட்டு வாய்ஸ் நோட் கொடுக்கணும். அண்ட் ஜிடி மூவ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வீக்லி அதுலயும் செக்ஷன் வைக்கிறாங்க, சாட்டர்டே சண்டேஸ், அதுல நீங்க செக்ஷன் கண்டிப்பா அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம்ல எல்லாருமே பாஸ் ஆயிடணும். என்னோட ப்ரேயர் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே L2 and L3 ஹலோ அண்ணா அண்ணா. நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குதுண்ணா. இப்ப கேக்குதாமா? இப்போ கேக்குதுண்ணா. ஓகே ஓகே. நாளைக்கு நடக்க போற எக்ஸாம்ல ஒரு 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அபோவ் 90 எடுக்கிறவங்க தாராளமா L3 மூவ் ஆகலாம். ஓகேங்களா? உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு வந்து ஒரு கான்பிடென்டா இருக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு கிராமர் எல்லாம் நல்லா தெரியும், எனக்கு பேசணும், நான் வந்து ஃப்ளூயண்டா பேசி பழகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா L3 நீங்க மூவ் ஆகலாம். இல்ல எனக்கு இன்னும் பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா L2 மூவ் ஆகலாம். ஓகேங்களா? பட் நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம்ல எல்லாருமே வரும். ஓகேங்களா? என்ன ரீசன் பாஸ் ஆகிறதுக்கு யோசிச்சு பாருங்க. எல்லா செய்வீங்க, எல்லா கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப அந்த எல்லா கொஸ்டினுமே இருக்கும். அதனால எல்லாருமே வந்து அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி பாஸ் ஆயிடுவீங்க. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? நாளைக்கு ஒரு 2 o'clock எக்ஸாம் இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ஜஸ்ட் சும்மா பாருங்க. நம்ம இது வரைக்கும் நிறைய செக்ஷன் நடத்திருக்கோம். அந்த புக் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிருக்கிறோம். அந்த புக்கை வாசிச்சு பாருங்க. சின்ன சின்ன ரூல்ஸ்லாம், அந்த டென்சஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் வாசிச்சு மக்கப் போங்க. பட் ஹானஸ்டா நமக்கு எல்லாரும் டுமாரோ எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமே. நம்ம கூகுள் ஃபார்ம் போடுறோம். நமக்கு கூகுள் ஃபார்ம் போட்டோம்னா காப்பி பேஸ்ட் பண்ணி இதுல போட்டு ஆன்சர் வந்துடும். பட் அது வந்து நமக்கு வேண்டாம். அது பண்ணீங்கன்னா நீங்க வந்து உங்க ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். உங்களோட இங்கிலீஷ் லெவலை வந்து நீங்க இன்னும் குறைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க வந்து அடுத்த லெவல் போக முடியாது. ஸோ அடுத்த லெவல் போறதுக்கு நம்ம ஹானஸ்டா, நம்மள யாருமே வாட்ச் பண்ண மாட்டாங்க, டீச்சர் இருக்க மாட்டாங்க, கேமரா இருக்காது, பென்னு பேப்பர் இருக்காது, ஃபோன் தான். ஃபோனை உட்காந்து நம்ம நினைச்சோன்னா அதை காப்பி பண்ணி நம்ம குரோம்ல போட்டு ஆன்சர் பார்த்துக்க முடியும். பட் நாளைக்கு அதை நம்ம பண்ண போறது இல்லை. ஹானஸ்டா நம்ம எப்படி ஜிஹெச்எஃப் ரெஸ்பெக்ட் பண்றோமோ அதே மாதிரி இவ்வளவு நாள் நமக்காக டைம் ஒதுக்கி நம்ம டியூட்டர்ஸ்க்காகவும் உங்களுக்காக வாலண்டியர் ஒர்க் பண்ண, பின்னாடி இருந்து வாலண்டியர் ஒர்க் பண்ண ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீமுக்காகவும் நீங்க அதை மதிச்சு 2 o'clock நடக்க போற இந்த ஃபைனல் எக்ஸாமை ஹானஸ்டா அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஓகேவா? எல்லாரும் ஹானஸ்டா அட்டன் பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு மீட்டிங் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பர்டிகுலரா விஜய் அண்ணா உங்களுடைய டைம் எடுத்து இந்த மீட்டிங் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து மீனாட்சி அம்மா, அவங்க தான் உங்களுக்கு டாஸ்க் கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க ஸ்ரீகீர்த்தனா தேவி சொன்னாங்க என்னுடைய டாஸ்க் பேசல அண்ணா. என்னம்மா? கேட்கல. நான் இப்பதான் பாதியில தான் நான் ஜாயின் பண்ணேன் மீட்டிங். நான் இன்னும் கண்டிப்பா பேசலாம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஒரே ஒரு விஷயம், ஸ்ரீகீர்த்தனா தேவி சொன்னாங்க என்னோட டாஸ்க் பாதி கரெக்ட் பண்ணல அப்படின்ட்டு. மீனாட்சி அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 years நான் என்னோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜேர்னில இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து அப்பவே இருந்து அம்மா தான் என்ன பண்றாங்கன்னா டாஸ்க் ஃபுல்லாமே கரெக்ட் பண்றாங்க. அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே கொஸ்டின் அனுப்புவாங்க அண்ட் அவங்களே வந்து டாஸ்க் கரெக்ட் பண்ணுவாங்க. பட் அம்மாக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் அம்மாவால பண்ண முடியல. அது அவங்க நம்ம ஓப்பனா நம்மகிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால கண்டிப்பா உங்களோட டாஸ்க்கை நீங்க கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய எல்லா பிடிஎஃப்பும் எனக்கு அமுச்சு விடுங்க. நான் கண்டிப்பா அம்மாட்ட கொடுத்து உங்களுக்கு கரெக்ஷன் வாங்கி கொடுக்குறேன். ஓகேவா? யாருக்கெல்லாம் கரெக்ட் பண்ணாம இருக்கோ கண்டிப்பா உங்களுக்கு கரெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகேவாமா? சோ இன்னும் யாரும் பேசல, அவங்க பேசுங்க. விஜயலட்சுமி. I am Ms. Vijayalakshmi. I am from Tiruvallur. Currently, I am pursuing second year in BE in St. Peter's College of Engineering and Technology. அண்ணா இங்கிலீஷ் இது வரைக்குமே ஓகே தான் அண்ணா. ஸ்ரீகீர்த்தனா தேவி சொன்ன மாதிரி அவங்க கரெக்ஷன் மட்டும் தான் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் டாஸ்க் பண்றதுக்கு கொஞ்சம் லேசினஸா இருக்குண்ணா. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பண்ணாங்கன்னா ஓகேவா இருக்கும்ண்ணா. மற்றபடி எல்லாமே ஓகே தான் அண்ணா. சண்டே கிளாஸஸும் ஓகேவா தான் இருக்கு. ஓகேம்மா, தேங்க்யூ. அதான் சொன்னேனேம்மா, உங்களோட கரெக்ஷன் உங்களுக்கு பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் உங்களுடைய பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க.
வித்தின் 1 வீக்ல உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகேவா? கண்டிப்பா ஓகே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். அதை நினைச்சு நினைக்க வேண்டாம். ஓகேவா? ஓகேண்ணா ஸ்ரீகிருஷ்ணா ஓகேண்ணா தேவி, விஜயலட்சுமி மாதிரி வேற யாருக்கு கரெக்ஷன் பண்ணலையோ ப்ளீஸ் உங்களுடைய PDF குரூப்லயே அகைன் சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அம்மா உங்களுக்கு அவங்களோட டைம் எடுத்து கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் நமக்கு ஒரு நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ அதனால அதுக்குள்ள உங்களுடைய PDF எல்லாருக்குமே கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதை நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம், ஒரியாய்க்க வேண்டாம். ஓகே. ஸோ விஜயண்ணா அண்ட் மீனாட்சி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களுடைய அவைலபிள் டைம் ஒதுக்கி நமக்காக கத்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம இது வரைக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்க மாட்டோம். அண்ணா விஜயண்ணா பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்டா தான் அன்னைக்கு உள்ள வந்தாங்க. பட் அண்ணா அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அண்ணா ஒரு 7 இயர்ஸ்க்கு மேல நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க GHFல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அண்ணாக்கு நாலேஜ் இருக்கு. நீங்க அண்ணாட்ட போனீங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய L2 and L3 செக்ஷனும் நிறைய டியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறமும் நீங்க இங்கிலீஷ் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இங்க கத்துக்கிட்டதை மறந்துடாதீங்க. ஆனா L2 L3 இதை விட பெஸ்டா நீங்க காட்டணும் உங்களுடைய எஃபெக்ட். ஓகேவா? ஸோ அதை நான் சொல்லிக்க விரும்புறேன். இன்னைக்கு செக்ஷன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் நாளைக்கு 2 o'clock நடக்கும். தவறாம எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எக்ஸாம் முடிச்சு அதுல நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே சர்டிபிகேட் கிடைக்கும். ஓகேவா? இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் இங்கிலீஷ் வேணும், எனக்கு கிராமர் ரூல்ஸ் சரியா வரமாட்டேங்குது, கிராமர் சரியா எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா நீங்க தாராளமா நெக்ஸ்ட் பேட்ச் கூட சேர்ந்து பேசிக் இங்கிலீஷ் அட்டன் பண்ணலாம். பட் ஒரே ஒரு ரூல் என்னன்னா 3rd year and 4th year பசங்க திரும்ப பேசிக் இங்கிலீஷ் அட்டன் பண்ணக்கூடாது. அது GHFல எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரூல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருமே அட்டன் பண்ணக்கூடாது. பட் செகண்ட் இயர் ஓகே, அவங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா 3rd year and 4th year ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் பேசிக்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் L1ல இருக்கக்கூடாதுன்னு கணேஷ்னா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நீங்க இருக்க வேண்டிய குரூப் L2 and L3 தான். 3rd year and 4th year ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். இப்போ புதுசா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் L1ல இருக்கணும். மற்ற எல்லாரும் L2 and L3 மூவ் ஆயிடணும். அப்படி இல்லைன்னா கணேஷ் நாட்டா ரீசன் சொல்லணும். இது அண்ணா சொன்ன மெசேஜ். ஓகேவா? ஸோ அதனால எல்லாருமே L2 and L3 மூவ் ஆக பாருங்க. ஷோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் கிவிங் அவர் அவைலபிள் டைம். தேங்க்யூ. மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ணா ஏதாவது சொல்லணுமா? விஜய் அண்ணா? ஓகே, எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ அண்ணா.